தஞ்சையில தொடங்கியது மாபெரும் விழா. இனி பக்தர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம் தான். தஞ்சை பெரிய கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவில். இது தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா திகழ்றதோட இல்லாம உலக பாரம்பரிய சின்னமாவும் விளங்குது. இங்க பெருவுடையார், பெரியநாயகி, வாராகி, நந்திய பெருமான், விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், நடராஜர், கருவூரார் உள்ளிட்ட சந்நிதிகள் அமைஞ்சிருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த இந்த தஞ்சை பெரிய கோவில்ல தேரோட்டம் 4 ராஜவீதிகள்ல வலம் வந்ததா வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்குது. இடையில காலப்போக்கில நின்னு போன தேர் திருவிழாவை மீண்டும் தஞ்சையான மராட்டிய மன்னர்கள் நடத்தி இருக்கிறாங்க. நாளடைவுல தேரோட்டம் நின்னு போயிருச்சு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஓடாம இருந்த தேர் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தொடர்ந்து சித்திரை மாதங்கள்ல தேர் திருவிழா நடந்துட்டு வருது. தஞ்சை பெரிய கோவில்ல நடைபெற விழாக்கள்ல சித்திரை திருவிழா ரொம்பவே வெகு விமர்சையா நடைபெறக்கூடிய விழா. இந்த விழா 15 நாட்கள் நடக்கும். அதன்படி கடந்த 6ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்தோட தொடங்கி நடந்துட்டு வருது. விழாவோட முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வர 20ஆம் தேதி நடைபெற இருக்குது. 20ஆம் தேதி காலையில 6:30 மணிக்கு மேல 7:30 மணிக்குள்ள தேர் வடம் பிடித்து இழுக்கப்படுது. இந்த தேர் தரையில இருந்து சிம்மாசனம் மட்டம் வரைக்கும் 3 நிலைகளா, அதாவது 16.5 அடி உயரம் கொண்டிருக்குது. இந்த 3 நிலைகள்லயுமே மொத்தம் 231 பொம்மைகள் இடம் பிடித்திருக்குது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரை சுத்தப்படுத்தும் பணிகள் மும்முரமா நடந்துட்டு வருது. தொடர்ந்து தேரோட்டம் நடக்கிறத ஒட்டி தேர் அலங்கரிக்கிறதுக்கான பந்தக்கால் மூர்த்தம் இன்னைக்கு நடந்துச்சு. இதையொட்டி சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பந்தக்காலுக்கு மஞ்சள், பால், திரவிய பொடி, பன்னீர் உட்பட பல அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து மாலை அணிவிக்கப்பட்டு பந்தக்காலும் ஊன்றப்பட்டுச்சு. இந்நிகழ்வுல திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தி இருக்கிறாங்க.